அண்ணா பிறந்தநாள் விழாவினை மாநாடுகளாக நடத்திய நாங்கள் இந்த கொடிய கொரோனா தொற்று நோயின் காரணமாக இந்த ஆண்டு அப்படி மாநாடு நடத்த முடியாத சூழ்நிலையில் காணொளி கருத்தரங்கத்தை இன்றைக்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். தமிழகம் பூராவிலும் இன்றைக்கு மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் பேரறிஞர் அண்ணா அவர்களுடைய பிறந்தநாள் விழாவினை கொண்டாடி ஆங்காங்கு கழக கொடிக்கம்பங்களில் கழக கொடியை ஏற்றி வைத்து சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன்படி இங்கு நானும் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் ஆருயிர் இளவல் மல்லை சத்யா அவர்களும் ஆட்சி மன்ற குழுவினுடைய செயலாளர் ஆருயிர் சகோதரர் DRR செங்குட்டுவன் அவர்களும் சகோதரர் வந்தியத்தேவன் உள்ளிட்ட கழக கண்மணிகளும் மாவட்ட செயலாளர்களும் மகளிரணியைச் சேர்ந்த சகோதரிகளும் கலந்து கொண்டு இந்த பிறந்தநாள் விழாவினை சிறப்பாக நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். நடிகர் சூர்யா ஏராளமான மாணவர்களை விளம்பரமின்றி தன்னை விளம்பரப்படுத்திக் கொள்ளாமல் அவர்களுக்கு உதவி செய்து படிக்க வைத்துக் கொண்டிருக்கிறார். அற சிந்தனையாளர், அற உணர்வோடு நொறுங்கி கிடக்கின்ற மக்களுக்கு வாழ்வு கொடுப்பவர். ஒரே நாளில் 3 பேர் இந்த நீட் தேர்வினாலே தற்கொலை செய்து கொண்ட அதிர்ச்சி தாங்க முடியாமல் அவர் கூறினார். முன்னாள் உயர்நீதிமன்ற நீதிபதிகள் 6 பேர் ஜஸ்டிஸ் சந்துரு உட்பட இதை ஒரு பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள வேண்டாம் என்று தலைமை நீதிபதிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார்கள். தலைமை நீதிபதி அதை ஏற்றுக்கொள்வார் என்று நான் எதிர்பார்க்கிறேன். அவர் ஒன்றும் விமர்சிக்கல. அவர் 3 மாணவர்கள் இறந்த அதிர்ச்சியில் அவருடைய மனவேதனையை வெளிப்படுத்தினார். அவர் விமர்சனம் செய்ய வேண்டும் என்ற உள்நோக்கத்தோடு அதை செய்யவில்லை. அது உரிய CBI விசாரணை நடத்தப்பட வேண்டும். அதற்கும் CBI விசாரணை நடைபெற வேண்டும். மாநில சுயாட்சி தான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் உயிர் கொள்கை. தன்னாட்சி என்பது மாநில சுயாட்சி என்று எடுத்துக்கொள்ளலாம்.